சேதுபதி பாண்டியர் ஒழுங்குமுறை நலச்சங்கம் மறவர் நல அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தேவர் பேசுகின்றேன். வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகம் அங்குள்ள பேரூராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள், தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலையும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலையும் அந்த வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகம் அது போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக இருக்கு என்று சொல்லி அந்த ஒரு கூட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சேதுபதி பாண்டியர் உறவுமுறை நலச்சங்கம் மறவர் நல அறக்கட்டளை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலையையும், நேதாஜி அவர்கள் சிலையும் மாற்று இடத்தில் அமைப்பது என்று ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இத்தனை வருஷ காலமாக தெய்வீக திருமகன் சித்தர் அவர்களின் சிலையும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையும் எந்த ஒரு அரசும் இதுவரை இடமாற்றம் செய்யவில்லை. சரியா? அதிமுக, திமுக மாறி மாறி ஆண்டுட்டு வந்திருக்கு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்ட சிலை. அந்த சிலையை கல்வித்தந்தை அமரர் மூக்கியா தேவர் அவர்கள் நிறுவியிருக்கிறார். அரசின் கொள்கை முடிவுக்கு ஏற்ப அந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆட்சி காலத்தில் முதல்வராக இருந்த கலைஞர் நிறுவிக்கிறார் அந்த சிலையை சில ஜாதிய உள்நோக்கத்தோடு அங்கே இருக்கக்கூடிய பேராட்சி தலைவர்கள், இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை எப்படியாவது இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு அதை முன்னெடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தேசிய தலைவர் பசும்பொன் சித்தர் அவர்களை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை அகற்ற எந்த ஒரு காலத்திலும் உங்களால் முடிவுகளை எடுக்க முடியாது. அவர்கள் பொதுவான தலைவர்கள். சரியா? அதே மாதிரி என்னன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு மறவர் நல அறக்கட்டளை சேதுபதி பாண்டியர் உறவுமுறை நலச்சங்கம் சார்பாக ஒரு வேண்டுகோள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் நிறுவப்பட்ட சிலையை திமுக அரசாங்கம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும். அதே வேளையில் முதல்வர் கவனத்திற்கு இதை எடுத்து செல்ல இந்த ஆடியோ நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து முக்குளத்து சமுதாயத்தை இந்த தமிழகத்தில் ஜாதிவாதிய கும்பல்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வழியில் எங்களை பின்னோக்கி நகர்வுக்கு செல்ல கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த சில ஜாதிவாதி கும்பல்கள் தேசிய தலைவர் பசும்பொன் சித்தரையும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் தவறாக பேசினார். திமுக அரசாங்கம் இதுவரை அதற்கு சிறிய ஒரு நடவடிக்கை அந்த பல்லர் மேராய அமைப்பு நிர்வாகி மட்டும் கைது செய்திருக்கிறார். அதே மாதிரி நான் ஒட்டுமொத்த முக்குள சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறேன். திமுக, அதிமுக, பிஜேபி இருக்கக்கூடிய முக்குள சொந்தங்கள் நான் சொல்கிறேன். அவங்க இருக்கக்கூடிய பொது வழியில் போராடுறாங்க. ஒரு தேசிய தலைவரை சிறுமைப்படுத்தியிருக்கு. இதுவரை இது எந்த ஒரு கட்சியில இருந்தும் ஒரு குரல் பதிவு வரல. முக்குளத்தை சேர்ந்த அமைப்புகள் மட்டும் குரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவர் பெயரை சொல்லி வெள்ளை சட்டை போடக்கூடிய நபர்கள் அதிமுகவில் இருக்கீங்க, திமுகவில் இருக்கீங்க, பிஜேபியில் இருக்கீங்க. இதுவரை ஒரு துளி கூட நீங்கள் குரல் கொடுக்கவில்லை. நீங்கள் தேவர் சமுதாய ஊருக்குள் நுழையும் போது
ஓட்டு கேட்டு வரும்போது உங்கள் முன்னால் இந்த கோரிக்கையை நாங்கள் வைப்போம். ஏன் அன்றைக்கு குரல் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்போம். சரியா? ஓட்டுக்கு மட்டும் சமுதாயம் தேவை, மித்ததுக்கு மட்டும் சமுதாயம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் இருக்கையில் நாங்கள் அடுத்தபட்சம் அதை நாங்கள் உங்க முன்னாடி முன் வைப்போம். எந்த ஊருக்கும் நீங்கள் நுழைய முடியாது. இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னன்னா, எப்போதுமே வந்து அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பிஜேபியும் சரி, சமுதாயம் வரையில் நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு வேண்டுகோள், இதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த தீவிர அமைப்புகளை கொண்டு திரட்டி ஜனநாயக முறையாக போராட்டம் நடத்துவோம். நன்றி, வணக்கம். மறவர் நல அறக்கட்டளை, சேதுபதி பாண்டியர் உறவுமுறை சங்கம், நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர்.